கிருதுமால் நதி கிபி 690 ஆண்டு அரிகேசரி மன்னனால் ஒரு கால்வாய் வெட்டப்பட்டு வைகை ஆற்றுடன் இணைக்கப்பட்ட ஒரு காட்டாற்றின் கதை இது. ஆம், மதுரையின் நாகமலை அடிவாரத்தில் இருக்கும் துவரிமான் பகுதியில் ஊற்றெடுத்த கிருதுமால் நதிதான் அந்த காட்டாறு. கிருதுமால் நதி எனும் காட்டாரை கண்ட அரிகேசரி மன்னன் சோழவந்தான் அருகே ஒரு கால்வாய் வெட்டி வைகை ஆற்றை அத்துடன் இணைத்தார். கிருது என்றால் தொடுத்து என்று அர்த்தமாகும். மாலை என்பதே காலப்போக்கில் மால் என்று மருவியது. கூடர் புராணத்தில் கூட கிருதுமால் நதியை பற்றி ஒரு பாடல் குறிப்பு உள்ளது. வேகமாதலின் வேகவதி என்றும், மாகம் வாய்ந்ததனால் வையை என்றும், தார் ஆகலால் கிருதுமாலயதாம் என்றும், நாகர் முப்பெயர் நாட்டு நதியரோ, அதாவது வேகமாக பாய்வதால் வேகவதி என்றும், திருமாலின் ஒரு திருவடி சத்தியலோகம் சென்று அங்கிருந்து நீர் வையத்தில் விழுந்ததால் வையை என்றும், அதன் ஒரு பிரிவு கூடலழகருக்கு மாலையாக அணிவிக்கப்பட்டது. இந்த நதியின் நீர் மதுரை கூடலழகர் பெருமாள் கோவிலின் பெருமாள் பாத அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்பட்டது. மதுரை வழியாக பல ஆண்டுகள் பாய்ந்து ஓடிய கிருதுமால் நதி துவரிமானில் பெருக்கெடுத்து ஓடத் தொடங்கி மதுரையின் விராட்டிப்பத்து, பொன்மேனி, எல்லிஸ் நகர், தெற்குவாசல், சிந்தாமணி வழியாக சிவகங்கையை தாண்டி ராமநாதபுரத்தில் கீழவலசை பகுதியில் குண்டாற்றில் கலக்கிறது. மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் வழியாக பாய்ந்து ஓடும் இந்த கிருதுமால் நதி 15,000 ஏக்கர்களுக்கு பாசன நீராக ஓடியுள்ளது. சிவகங்கையில் 13 குளங்கள், விருதுநகரில் 30 குளங்கள், ராமநாதபுரத்தில் 3 குளங்கள் என்று 3 மாவட்டங்களுக்கும் நீர்நிலைகளின் உயிர் நாடியாக ஓடியுள்ளது இந்த கிருதுமால் நதி. 1970கள் வரை மதுரை நகரினுள் ஓடிய இந்த நதியின் அகலம் 20 முதல் 50 அடி வரை இருந்துள்ளது. அக்காலகட்டத்திற்கு பிறகு மதுரை நகரினுள் ஓடிய கிருதுமால் நதியின் கரைகளில் ஆக்கிரமிப்புகள் அதிகமாக தொடங்கியதால் நகருக்குள் நதியின் அகலம் கொஞ்சம் கொஞ்சமாக சிறிதாக தொடங்கியது. 1994களில் மதுரை மாநகராட்சி கழிவு நீரை நதியின் பாதையில் திறந்துவிட தொடங்கியதால் மெல்ல மெல்ல மாண்டது இந்த கிருதுமால் நதி. கிருதுமால் நதியின் தற்போதைய நிலை மதுரையை சுற்றி ஓடும் 13 கிலோமீட்டர் நீள சாக்கடையாக காட்சியளிக்கிறது. அதனால் பயனடைந்த 46 கண்மாய்களும் வறண்டு போனது. கிருதுமால் நதியின் பாதையில் செல்ல வேண்டிய தண்ணீர் முள்ளிப்பள்ளம் அருகே அரிகேசரி கால்வாயில் தடுப்பணை ஏற்படுத்தி கூத்தியார் குண்டுக்கு திருப்பி விடப்பட்டுள்ளது. அந்த அரிகேசரி கால்வாயே தற்போது நிலையூர் கால்வாய் என்று அழைக்கப்படுகிறது. இன்றைய நிலையில் திருப்பி விடப்படும் தண்ணீர் கிருதுமால் நதியின் பாதையிலேயே சென்றால் சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை ஆகிய மாவட்டங்களுக்கு விவசாய பாசனத்திற்கு பெரும் பலனாக இருக்கும். இன்றளவும் தைப்பூசத்திற்கு சிந்தாமணியில் உள்ள கிருதுமால் நதியின் கரையில் அறுவடை திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. மதுரை மீனாட்சி அம்மனும் சொக்கநாதரும் ஊர்வலமாக வந்து மீனாட்சி அம்மனே அறுவடை செய்வதாக கருதப்படுகிறது. மதுரையில் இருக்கும் தற்போதைய தலைமுறையினரிடையே மிக குறைவான அளவே அறியப்பட்ட நதி இந்த அழிந்து போன கிருதுமால் நதி. வைகை நதி போன்று மற்றொரு நதியாக பாசனத்திற்கும் குளங்களுக்கும் உயிரூட்டிய இந்த கிருதுமால் நதியின் அழிவு இன்றைய தலைமுறையின் விவசாய வீழ்ச்சிக்கும் தண்ணீர் பஞ்சத்திற்கும் முன்னிற்கும் ஒரு சான்று. தண்ணீர் பஞ்சம் அதிகரித்து வரும் இன்றைய நிலையில் இந்த கிருதுமால் நதி உயிரோடு ஓடியிருந்தால் வைகை அணையையும் மழையையும் எதிர்பார்க்கும் மக்களுக்கு இந்த நதி குறைந்தபட்ச கருணையாவது காட்டியிருக்க கூடும். நீர்நிலைகளை பாதுகாப்பது என்றும் நம் தலைமுறையை காக்கும்.